ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போஸ் அ கிட் ஃப்ரம் அ லாஸ்ட் டஞ்சன் எபிசோட் 12 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அனிமையோட கடைசி எபிசோடு இதுதான். அதனால நியூ சீசனோ இல்லை நெக்ஸ்ட் அனிமையோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஆல்கா ஒரு பிளானை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். அது என்ன பிளான்னா, இந்த கேனன் தான். இது மூலமா ஈஸியாவே அங்க போயிட முடியும். அங்க தயாரா இருக்குன்னு சொல்ல அங்க உடனே அவங்க பத்த வைக்கிறாங்க. பயங்கர வேகமா ஆளு போறான். போகும்போது அவனோட மேஜிக்கையும் பயன்படுத்த அவனோட வேகம் பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. அங்க படு வேகமா ஆளு போறான். இன்னொரு பக்கம் ஆலனுக்கும் ஒரு வித்தியாசமான நபருக்கும் தான் மேட்ச் ஆரம்பிக்குது. ஆலன் வேகமா வந்து வெட்டி வர்றான். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அந்த வித்தியாசமான பர்சன் அது வேற யாரும் இல்ல, மிக்கோனா தான். மிக்கோனா ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே ஆலனோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. அங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஆனஸ்டா சொன்னா என்னை மன்னிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உன்கிட்ட ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தேன். அதாவது என்னோட எம்பையரும் உன்னோட எம்பையரும் இணைச்சு நம்ம வந்து இந்த உலகத்தையே கான்கர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீ எங்க கேட்குற மாதிரியே இல்லையே. நான் என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதை வச்சு ஹியூமன்ஸை ஒபீடியண்டான வெப்பனா மாற்ற முடியும். அதனால யோசி, இந்த ஆஃபருக்கு ஒத்துக்கோ. அங்க அவங்க ரெண்டு பேரும் பேசலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. பெரியவங்க பேசும்போது நடுவில் பேசக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த இடத்துல கிங்கோ யோசிச்சு சொல்றாரு, உனக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி டீமன் லார்ட் என்ன ப்ரொசஸ் பண்ணா அந்த டைம்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏகப்பட்ட தப்பான விஷயங்களை பண்ணேன். அதனால மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு. அதனால இந்த ஆஃபரை என்னால ஏத்துக்க முடியாது, வாய்ப்பே இல்லை, ஓடி போயிடு. அப்பனா உன் இஷ்டம்பா. சரி, ஹேய் டார்ஃப் பொண்ணு ஆரம்பி. அந்த இடத்துல அவ இறங்குறா. ஆனா அந்த இடத்துல நம்ம ரியோ மத்தவங்களாம் வராங்க. உன்னோட பிளானை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுமா, ஸ்டார்டிங்ல இருந்தே நீ அந்த ஆளு கூட மிங்கில் ஆயிருக்க அதானே. பின்னாடியே நம்ம செலைனும் சொல்றான், அதுக்காக தான் நம்ம லாய்டு ஆளுக்கா அங்கேயே நீ சீல் பண்ண அவங்கள. ஆனா அதுக்கு நாங்க விட மாட்டோம். லாய்டு இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. லாய்டுனால தான் அந்த மாதிரி கர்ஸ்ல இருந்து நான் வெளியிலயும் வந்தேன். அதனால லாய்டுக்கு இதுக்கப்புறமும் நான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா தான் இருப்பேன். அதனால இப்படி நடக்க நாங்க விட மாட்டோம். அங்க மத்தவங்களும் அதே தான் சொல்றாங்க. லாய்டு இப்ப கூட இல்லாம இருக்கலாம், ஆனா லாய்டுக்காக நாங்க இதை கூட பண்ண மாட்டோமா என்ன? ஆனா அதுக்குள்ள அந்த டார்ஃப் பொண்ணும் முட்டை மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த தூக்கி அடிக்கிறா. இந்த இடம் முழுக்க நிறையவே மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகுது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா உங்க முன்னாடி இருக்க எல்லா ஆடியன்ஸும் இப்போ ஹாஸ்டேஜா இருக்காங்க. இப்போ உங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. ஆனா ஷோமா நல்லா பார்க்கும்போது அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, இங்க இருக்கிற ஆளுங்க அட்வென்ச்சரரு சோல்ஜர்ஸ் இவங்களை வச்சு மாத்திட்டீங்களா? பரவாயில்ல, இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அதுக்குள்ள பின்னாடி மெத்தோ இருப்பான். மெத்தோ பார்த்து அவங்க ஆச்சரியமா வராங்க. அம்மா, இந்த பையன் வில்லேஜ் வாழ்க்கை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே இந்த பையன் தானே, இவன் இங்க என்ன பண்ணிருக்கான்? கவலைப்படாத, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வில்லேஜ் வாழ்க்கை போரிங் இல்லைன்னு. அந்த இடத்துல அவுட்ஃபிட் அவன் மாத்திக்கிறான். ரொம்ப வியர்டா இருக்கும், எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பியம் விடாம தாக்கும் போதே அவன் சொல்றான், உனக்கு புரியாது, சிட்டி வாழ்க்கை இது வந்து ரொம்ப போரு, நான் உனக்கு புரிய வைப்பேன். அக்ரிகல்ச்சர்னா என்னது, வில்லேஜ் வாழ்க்கைனா என்னது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ வச்சிருக்க அந்த ரெண்டு வெப்பனும் ஒரு காட் டியர்ல இருக்க வெப்பன் தான். இந்த மாதிரி விஷயத்த வச்சு நீ அப்படியும் இப்படியும் ஸ்ட்ரிங்லாம் பண்ணக்கூடாதுப்பா. உண்மையை சொன்னா இந்த சிட்டி வாழ்க்கை நினைச்சோம், அக்ரிகல்ச்சர் வாழ்க்கை நினைச்சோம் நான் ஒன்னும் போர் ஆகல. உண்மையிலேயே என்னாச்சுன்னா இந்த உலகமே எனக்கு ரொம்ப போரிங் எத்துது. அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க பிளான் பண்ணோம், இந்த உலகம் எப்படி போரிங்கா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண விஷயத்த லாய்டு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணோம், லாய்டை ஹீரோவா மாத்தலான்னு. அதனால நான் லாய்டை மேனிபுலேட் பண்ண, நீ ஒரு சோல்ஜரா மாறணும், ஹீரோவா இருக்கணும்னு. அதே மாதிரி அவன் ஆனா இப்போ பிளான் எல்லாமே அதுபடிதான் போகுது. அங்க திரும்பவும் தாக்குறான், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆனா ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னோட கண்ணுக்கு நீ ரொம்ப ஆர்டினரியான பர்சன் தான். அங்க ஒரே ஒரு அடிதான், அதுக்கே ஆளு காலி. இன்னொரு பக்கம் மிக்கோனா மேரி பக்கமே அப்படியே சுத்திக்கினே இருக்கா. நம்ம ஆளுங்களுக்கு புரியல இங்க என்னடா போயின்னு இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நான் நல்லா பார்க்கும் போது கிட்ட வந்துட்டு மேரி மேரி அப்படின்னு சொல்ல இருக்கா. நம்ம ஃபீலோ விடுவாளா? அங்க ஒரே உத தான் அவளோட கதையும் அங்க முடியுது. இந்த பக்கம் சோ அவங்க கேட்குறாரு, மரியாதை எனக்கு அந்த ஸ்வாட கூட. நான் இப்படி சொல்லும் போது ஆலன் அப்படியே கையை வெட்டிடுறான். அட, நீங்க உண்மையிலேயே மனுஷனா என்ன? டெக்னிக்கலா நான் மனுஷனா, ஆனா நான் பிறந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் இந்த ஆளுக்கா இருக்கால, அவ தான் அவளோட ருன் மேஜிக்கை வச்சு என்ன உருவாக்குனா. இம்மார்டல், அது போக மற்ற விஷயத்தை வச்சு என்ன உருவாக்குனா. அதுவும் எதுக்கு, இந்த உலகம் ரொம்ப அழிவை நோக்கி போகும்போது என்ன உருவாக்குனா, நான் ஹீரோவா சண்டை போட்டு காப்பாற்றவும் செஞ்சேன். காப்பாத்தினக்கு அப்புறமா நான் வந்து மறைஞ்சு போகணும், ஆனா கடைசி வரைக்கும் நான் மறையல. அதனால என்னோட பிரசன்ஸும் அப்படியே அன்ஸ்டேபிள். அதனால தான் நான் யோசிச்சேன், இந்த உலகத்தை நான் மாத்தணும், அதுக்கு நான் ஆளுக்காவை கொல்லணும், அது போக ஒரு பர்சனை சர்டைனா ஒரு ஹீரோவை மாத்தணும். நான் அப்படி பண்ணாதான் என்னால சாக முடியும். ஆளுக்காவை கொல்லணும்னு சொல்ற, ஹீரோவா மாத்தணும்னு சொல்ற, யாரு அது? வேற யாரு, நம்ம லாய்டு தான். அங்க இப்படி சொல்லும் போது லாய்டே ஒரு சீனான என்ட்ரியை கொடுக்குறான். அங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க, என்னது லாய்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம லாய்டு வந்து அங்க பயங்கரமா கத்துறான், எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் டார்ஃப் பொண்ணு நீதான். ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் எனக்கு ஆல்கா வந்து சொல்லிட்டா. விட்ற
விட்ராவை உன்னால கொண்டு வர முடியாதுன்னா நீ முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். முடியாதுன்னு சொல்லாம நான் என்னால முடியும் அப்படின்னு சீன் ஓட்டிட்ட. அந்த இடத்துல நீ ஓடி போயிட்ட, அவளை எங்கேயோ விட்ட. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? உண்மையிலேயே அவன் முட்டாளன்னு நினைக்கிறேன். ஆளுக்கா அவ்வளவு சொல்லியும் மரமண்டைக்கு ஏறவே இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு அவ சொல்லனா என்ன, என்னால உனக்கு சொல்ல முடியும். என்ன விஷயம்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா டீமன் லாட்ஸையும் நான் இங்க கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் என்ன, டீமன்ஸ் இந்த உலகத்தை ஆட்டி படிக்கும் இப்படின்னு இந்த விஷயத்த பத்தி சொல்றான். ஆனா இதை நம்மளால நம்புற மாதிரியே இல்ல. அங்க இதனால அவ இன்னும் தான் கடுப்பாகிறா. ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஆளுக்கா சொல்லிருப்பா, விட்ராவோட ஒரு எக் இருக்கும், அதை வந்து உடைக்கணும்னு. இதனால எக் எங்க அப்படின்னு அவன் கேட்கறான். முட்டையை எடுக்கும் போது ஒரு பெரிய கல்ல அவன் தூக்கி அடிக்கிறான். எப்படியோ அவ தப்பிக்கிறான். இந்த வில்லேஜ்ல இருக்க ஒருத்தங்களும் இப்படிதான் ரொம்ப கிரேசியானவங்க. சரி, என்கிட்ட இதுக்கும் ஒரு வழி இருக்கு. அங்க வாயில வச்சிருக்க ஒரு சாக்லேட் எடுக்கிறா. அது ஒரு மிகப்பெரிய கோலமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அங்க மிக்கோனாவும் இருப்பா. அவளை தன்னால அதை அப்சர்வ் பண்ணிக்குது. பயங்கரமா தாக்குது. நம்ம லாய்டு அப்படியே பிடிக்கிறான். எனக்கு இன்னமும் தெரியல இந்த மாஸ்டரை என்னால தனியா தோக்கடிக்க முடியுமான்னு. அங்க பயங்கரமா தாக்கி உடைக்கிறான். ஆனா அதால ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. அது நம்ம லாய்ட தாக்கினே இருக்கு. லாய்டும் அவங்க உடைச்சு விடுறான். ஆனா தன்னால ரீஜெனரேட் ஆகுது. ரீஹோ மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுது. அதுக்கு காரணம் மிக்கோனா. அந்த பொண்ணு உள்ள ஃபியூஸ் ஆயிருக்கா. அதை ஒரு கோரா பயன்படுத்தி இப்போ அதால ரீஜெனரேட் ஆக முடியுது. மிக்கோனா சூப்பர் ஹியூமனா இருக்கா. அவளால வெளியில வர முடியாதா என்ன? அவளை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும். அப்பதான் இந்த ரீஜெனரேஷன் அது வந்து ஸ்டாப் ஆகும். இல்லைனா எபிலிட்டி ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பே இல்லை. மாஸ்டரும் தாக்குவது இந்த சைடு நம்மளால அடி நடிக்குது. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்ப வீக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் அவ்வளோ வீக்கா இருக்கேன். மாஸ்டரை கூட என்னால தோக்கடிக்க முடியல. ஒரு பக்கம் ஃபீலோ தான் அங்க காப்பாத்துறா. ஹேய், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் இதுங்களை பாத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் தாக்கி மொத்தமா முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு அது போகும். ஆனா அதுக்குள்ள நம்ம மெத்தோ அவன் வந்து உயிரோட தான் இருக்கான். அவன் தடுக்கிறான். அம்மா லாய்டு, இது வந்து உன்னோட எண்ட் இல்ல. நீ தான் என்கிட்ட சொன்ன. நான் பத்தி யோசிச்சு பாரு. உன்னோட கனவு என்ன, அதை பத்தி யோசி. அதை உனக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசை இல்லையா? அதை யோசி, அதை நிறைவேற்றணும். நீ கனவு என்னன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும், மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். உன் முகத்துல இருக்க அந்த ஸ்மைல் அது வந்து போக கூடாது. அங்க இன்னொரு பக்கம் நம்ம மெத்தோ அப்படியே வெட்டி போறான். இந்த சைடு அங்க மிக்கோனா பார்த்து நம்ம ரீஹோ சொல்றான், ஹே மிக்கோனா, நீ வெளியில வந்தா மிஸ் மேரியோட பேண்டீஸை நான் உனக்கு தருவேன். கேட்டவனே என்ன வெறியும் தெரியல. அவ படு வேகமா வந்து வாங்கிட்டு போறா. மிஸ் மேரியோட பேண்டீஸா, இதை வந்து நான் மோந்து பாப்பேன் அப்படின்னு ரொம்ப கொடூரமா அங்க எதோ பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் இதை ஒரு வாய்ப்பா வச்சு சலேன் அங்க எப்படியோ முட்டையை தூக்கிறா. அந்த முட்டை கிட்ட இது பண்றோம் அது பண்றோம்னு மிரட்ட ஆரம்பிப்பாளா. ஒரு கட்டத்துல முட்டைக்குள்ள இருக்கிற அந்த பெல்ட் விட்ரா வெளியில வந்து மன்னிப்பு கேக்குது. ஐயோ, அந்த மாதிரிலாம் நீ ஒண்ணும் பண்ணாதம்மா, விட்ரு, நீ சொல்ற விஷயத்த நான் கேட்கறேன். பாக்குற ரீஹோ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, இப்படி எல்லாம் பண்ணி வெளில வர வைக்க முடியுமா? இன்னொரு பக்கம் நம்ம லாய்டு இன்னும் அவங்க சார்ஜ் ஆயாரா. உன்னோட பவர்ஸை பயன்படுத்த இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே அடியில அந்த கோலமோட கதையை முடியுது. பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன இது, கோலமோட கதையை முடிச்சிட்டானா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. சீக்கிரம் ஷியோமா என்னை எப்படியாச்சும் காப்பாத்த. ஆனா ஷியோமா வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கான். நான் லாய்டோட வீடியோவை பிஸியா இருக்கேன். அதனால இப்போதைக்கு என்னால ஏதோ பண்ண முடியாது. அங்க சோவும் சொல்றாரு, அவ்வளவுதான், இவன் தான் பர்ஃபெக்டா இருப்பான் ஹீரோவா இருக்கிறதுக்கு. லாய்டு, அப்படியே என் பக்கம் கொஞ்சம் பாரு. அட ஷியோமா, நீங்க இங்க என்ன பண்ண இருக்கீங்க? அதுக்குள்ள மேல இருந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ் நடக்குது. அது பண்ணது நம்ம மேலுக்கு தான். இதனால எல்லா இன்செக்டும் அங்க அழிஞ்சு போகுது. ஏய், நீ என்னோட பிளானை மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்ட. இந்த உலகத்துல டீமன் லாட்ஸை வர வச்சு எல்லாத்தையுமே நான் ஆட்டி படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எல்லாமே நாசமா போயிடுச்சு. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த உலகம் அது அதோட இஷ்டத்துக்கு இருக்கட்டும். எப்போ அழியணுமோ அந்த டைம்ல அழிஞ்சா போதும். அதுக்கிடையில நீ உன்னோட மூக்க நுழைச்சா கண்டிப்பா நான் உன்னை அழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அழிக்கலான்னு போகும்போது ஷியோமா சோ இவங்க காப்பாத்துறாங்க. ஹே ஆல்கா, உன்னோட கதையை நான் இங்கேயே முடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா இது ஒன்றும் அதுக்கான கரெக்டான டைம் இல்ல. ஏன்னா வீடியோவை நாங்க எத்தாச்சு, ஹீரோவோட வீடியோவை நாங்க எடிட் பண்ண தேவையில்லையா? அதனால தான் நாங்க போயின்னு இருக்கோம். ஹே லாய்டு, அதே மாதிரி எனக்காக வெயிட் பண்ணு. கூடிய சீக்கிரத்துல அண்ணன் ஏகப்பட்ட கெட்ட விஷயத்த பண்ணுவேன். எல்லாத்தையும் தடுக்க தயாராயிரு. என்ன அங்க லாய்டுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அவங்க போயிடறாங்க. இதுக்கப்புறம் ஆலன் அங்க காப்பாத்தினால ஆலன் இன்னமும் ஒரு பெரிய பதவிக்கு போயிடறான். மெத்தவும் கேரளினும் இப்போ நல்லா ஒன்னாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் லாய்டோட வீட்டுல நம்ம ஆளுக்காக்கும் சாலினுக்கும் அங்க சண்டை போகுது. லாய்டு வந்து எனக்கு தானே அப்படின்னா ஒரு கை பாத்திர வேண்டியதான். இன்னைக்கு ஒரு கேவலமான பலியை நான் உன்னை மாத்த போறேன். அப்படியா, சரி, ஒரு கை பாத்துலாம். அங்க ஆளுக்காவும் உலகத்தையே அழிக்கலான்னு போவான். அதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் மண்டையிலே கொட்டு விழுது. ஆமா, கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? எதுக்காக சில்லியா இதுக்காக நீ உலகத்தை அழிக்கணும்? அதே மாதிரி சலேன், நீ வர வழிக்கு நடுவுல இருக்க கொஞ்சம் தள்ளி போறியா? அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சர்வ் பண்றான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட இங்கேயே இந்த கடைசி எபிசோடு முடியுது. சீசன் 1 அவ்வளவுதான். இதுக்கு சீசன் 2 இல்ல. அதாவது ப்ரொடக்ஷன்ல இல்ல. ப்ரொடக்ஷன்ல வந்தா நம்ம கண்டிப்பா அதையும் பார்க்கலாம். ஒரு நல்ல அனிமே
அனிமே தான் என்ன சீசன் 2 அவங்க விடல. ஸோ பார்க்கலாம் சீசன் 2 எப்போ வருது, எப்போ ரிலீஸ் ஆகுது, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ வந்தா கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில இந்த அனிமே பாதியிலே விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவை ஹீரோ ஆக்கிட்டு நம்ம சோமா அந்த ஷோ உங்க வில்லனா மாறலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கான பதிலும் சீசன் 2ல தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸை போடுங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை புது அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.